கனிமொழிக்கு விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கனிமொழிக்கு விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திமுகவை விமர்சி வரக்கூடிய விஜய் கனிமொழிக்கு தற்போது வாழ்த்து கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி இருக்கிறது. கனிமொழி எம்பிக்கு விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பது தற்போது பேசு பொருளாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு தாவேக தலைவர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார்? தற்போது அரசியல் வட்டாரத்தில் இது எந்த மாதிரி பார்க்கப்படுகிறது? திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி இன்று பிறந்தநாள் கொண்டாடி வரக்கூடிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் தொலைபேசி வாயிலாக கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் பல்வேறு கருத்து மோதல்கள் தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. பல்வேறு இடங்களில் திமுகவை நேரடியாக விஜய் விமர்சித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து என்பது தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருப்பது என்பது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக தான் இருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இருப்பதாகவும் தாவேக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருப்பது என்பது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக தான் இருக்கிறது. தொடர்ச்சியாகவே திமுகவை நேரடியாக பல்வேறு விமர்சனங்கள் மூலமாக வைத்து வருகிறார். அதே போல அரசையும் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கனிமொழிக்கு விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கனிமொழிக்கு விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திமுகவை விமர்சி வரக்கூடிய விஜய் கனிமொழிக்கு தற்போது வாழ்த்து கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி இருக்கிறது. கனிமொழி எம்பிக்கு விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பது தற்போது பேசு பொருளாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு தாவேக தலைவர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார்? தற்போது அரசியல் வட்டாரத்தில் இது எந்த மாதிரி பார்க்கப்படுகிறது? திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி இன்று பிறந்தநாள் கொண்டாடி வரக்கூடிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் தொலைபேசி வாயிலாக கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் பல்வேறு கருத்து மோதல்கள் தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. பல்வேறு இடங்களில் திமுகவை நேரடியாக விஜய் விமர்சித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து என்பது தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருப்பது என்பது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக தான் இருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இருப்பதாகவும் தாவேக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருப்பது என்பது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக தான் இருக்கிறது. தொடர்ச்சியாகவே திமுகவை நேரடியாக பல்வேறு விமர்சனங்கள் மூலமாக வைத்து வருகிறார். அதே போல அரசையும் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.